இயற்கையாகவே செவ்வாய் தோஷங்கிறது நிவிர்த்தி எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? உங்கள் ஜாதகத்துல இதே மாதிரி அமைப்புகள் இருக்குன்னா, அதாவது உங்களை வந்து பார்வையில இருக்காங்க, நான் சொன்ன இணைவுகள்ல இருக்காங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாகவே செவ்வாய் தோஷங்கள் நிவிர்த்தி ஆயிட்டு. அப்போ செவ்வாய் தோஷம் நிவிர்த்தியான ஜாதகருக்கு நம்ம தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம், அல்லது தோஷ நிவிர்த்தி ஜாதகத்தையும் இணைக்கலாம். எப்படி? தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் தோஷ நிவிர்த்தி ஜாதகத்தையும் தோஷ நிவிர்த்தியான ஜாதகருக்கு இணைக்கலாம். தோஷ நிவிர்த்தி ஆச்சுன்னா அங்க செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்ப தோஷ நிவிர்த்தி ஜாதி நீங்க நினைச்சுக்கோங்க, தோஷம் இல்லாத ஜாதி நினைச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில. ஆனா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோஷ நிவிர்த்தி ஜாதகம் இணைக்க கூடாது. இயற்கையாகவே தோஷ நிவர்த்தியான ஜாதகத்தை கொண்டு போயிட்டு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகருக்கு நம்ம இணைக்க கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தோஷம் இல்லாத ஜாதகத்தை கொண்டு போயிட்டு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்க கூடாது. அப்படி இணைத்தால் வாழ்வியல்ல தாம்பத்திய ரீதியான முதல் பிரச்சனை ஏற்படும், அடுத்து குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம். இதுல வந்து ஐயா இன்னும் சில கேள்வி எல்லாம் இருக்கு. 8 செவ்வாய்க்கு 8 செவ்வாய் தான் இணைக்கணும், 12 செவ்வாய்க்கு 12 செவ்வாய் தான் இணைக்கணும், 2 செவ்வாய்க்கு 2 செவ்வாய், அது மாதிரியான எந்த ஒரு ஐதீகமும் கிடையாது. புரியுதா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னு இருந்தாவே நம்ம செவ்வாய் தோஷத்தை இணைச்சா போதும். இதுக்கு இது நமக்கு கிடையாது. செவ்வாய் தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் ஜாதகத்தை இணைச்சாவே போதும். இதுக்கு 2க்கு 2, 4க்கு 4, 8க்கு 8, 12 12 அந்த ஒரு விதிமுறைகள் கிடையாது, இங்கும் கொடுக்கப்படவில்லை. சரி, இப்போ இந்த செவ்வாய்க்கு என்ன சார் பரிகாரம்? இப்ப நான் மாத்தி அணைச்சிட்டோம் சார், நாங்க ஜாதகம் சரியா பார்க்கல, நாங்க வந்து ஜோதிடர் சொன்ன சார் நாங்க கேட்கல, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்க வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டோம். எங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 2 ஆண் பெண்ல யாரோ வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு சார், குடும்ப பிரச்சனைகள் இருக்கு சார், பரிகாரம் என்ன சொல்லுங்க சார்னா, செவ்வாயோட அதிதேவன் யாருன்னா முருக பகவானுங்க. புரியுதா? இந்த முருக பகவான நம்ம வழிபாடு பண்ணும் போதும், தொடர்ந்து கார்த்திகை விரதம் இருக்கும் போதும், திருச்செந்தூர், திருத்தணி அல்லது சுவாமிமலை முருகனுக்கு சந்தன அலங்காரம் நம்ம பண்ணி பார்க்கும் போதும், பாலாபிஷேகம் பண்ணி நம்ம பார்க்கும் போதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்ற செவ்வாய் தோஷங்கள் வெகுவாக குறையும். இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பார்த்தா முருக பகவான் மட்டும்தான் பரிகாரம் ஆவாரு. இதுவும் எப்படின்னா தெரியாமல் இணைக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டுமே நான் சொல்றேன், தவிர தெரிஞ்சு நீங்க யாரும் இணைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்ல ஒன்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ நீங்க திரும்ப நீங்க எடுத்து பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவரு கூடயும் நீங்க வந்து பகிர்ந்தளிங்க. உங்க மூலியமா அவரும் தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதக கன்சல்டேஷன் வேணும், நீங்க பிரியப்படுறீங்க, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன்